நம்ம வீடியோவில் சொரக்காய் மசாலா கூட்டு செய்யறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கோம், சோம்பு சேர்த்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதனால் வதக்கிக்கோங்க. இப்போ புதினா மல்லியும் சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ சொரக்காய் கட் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பூண்டு சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். இப்போ சொரக்காய் நல்லா வெந்ததும் காட்டுறேன். சொரக்காயெல்லாம் நல்லா வெந்து சொரக்காய் மசாலா கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு சுட சுட சாதம், அவரைக்காய் பொரியல், நேற்று வச்ச வத்த குழம்பு, மாங்காய், சின்ன வெங்காயம், தயிர், சொரக்காய் மசாலா கூட்டு, வெயிலுக்கு இதமான கிர்னி பழம் ஜூஸ். அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.